வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு, கேது நட்சத்திரத்தில் நின்ற கிரகங்கள் செய்யும் ஆச்சரியங்கள். கேது ஒரு அற்புதமான பிளானட். அது ஒரு நிழல், அது ஒரு புள்ளி, அது ஒரு வெற்றிடம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா கேதுவுக்குன்னு சொல்லி ஒரு பவர் இருக்கு. கேது பயமா இருக்கு கேட்டாலே பேர. ஐயோ கேது திசையா, ஐயோ கேது புத்தியா, என்ன கேது திசையில கல்யாணம் பண்ண வேண்டாமா, இப்படி எல்லாம் நிறைய பேசிட்டு இருப்போம். இல்ல கேது புத்தி இன்னொரு 1 வருஷத்துக்கு முடிட்டு அப்புறம் கல்யாணம் வச்சுக்குவோம், இப்படி எல்லாம் சொல்லுவோம். அந்த கேது இருக்காரு இல்லைங்க, அவர் போய் ஒரு நட்சத்திரத்துல நிற்பாருல்ல, அது என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். முதல்ல கேது அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆன்மீகம், ஜோதிடம், வழக்கறிஞர்கள், நூல் வேலை, யான்ஸ், நூல் வேலை செய்கிறவங்க, டெக்ஸ்டைல்ஸ், பூஜா ஜாமான், ஞானம், துறவிகள், சீடர்கள், சித்தர்கள், தவசீடர்கள், மெடிடேஷன் செய்கிறவங்க, பற்றற்று வாழ்பவர்கள், அதே போல விழுதுகள், இந்த ஆழம் விழுது, அரசம் விழுது, இந்த தொங்குறது, இந்த விழுது, அதெல்லாம் கேது. நம்ம உடம்புல மெல்லிய நரம்புகள், மூளைக்குள்ள இருக்கும்ல, மூளையில நரம்பு மெல்லிசா இருக்கும்ல, அது எல்லாமே கேது தான். அப்ப கேது அப்படிங்கிறது வேற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட். நீங்க கேது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க, மோட்சம் இல்லை. முதல்ல கேது இல்லைன்னா மோட்சம் இல்லை, பலம், பயம், தெய்வ பக்தி இல்லை. கேது இல்லைன்னா நம்மளை மெண்டலாக்கி விட்டுரும். ஏன்னா பக்தி இருக்காது, எதுவுமே எங்கேயும் கோயில் குளத்துக்கு எங்கேயும் போக மாட்டோம், எல்லாமே விரக்தி, வெறுமையாயிருவோம். அப்போ கேதுங்கிறது நமக்கு வேணும். ஒருத்தர் பட்டை அடைச்சு திவ்யமா ட்ரெஸ் போட்டு, ஒரு கருங்காலி மாலை போட்டு, ஒரு கயிறு கட்டி, ஒரு 2-3 சாமி கயிறெல்லாம் கட்டி, நல்ல சாமி கும்பிட்டு, விபூதி சந்தனம் குங்குமம் நிறைய வச்சு, அப்படி ஒரு தெய்வ கடாட்சமா அப்படி வந்து, இதுல ஒரு 2 ராசிக்கல் மோதிரம், இதுல ஒரு 2 ராசிக்கல் மோதிரம், அப்படி இதெல்லாம் போட்டுட்டு வந்து அப்படி திவ்யமா ஐயா வணக்கங்க அப்படின்னாருன்னா ஒரு கேது ஆதிக்கம். சிலர் காவி வேஷ்டி கட்டியிருப்பாங்க, சிலர் நிறைய செயின் தங்க நகை போட்டு அதுல ஓம் வெங்கடாச்சலபதி விநாயகர்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கேது தான். இந்த கேது ஆதிக்கம் இருந்தா தான் அந்த நமக்கு ஆன்மீக சித்தி ஆகும். கேது அவ்வளவு பவர். 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானங்கள்ல கேது இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப நல்லது. அப்ப இந்த கேதுக்குன்னு ஒரு வலிமை இருக்கு. அப்ப அந்த கேது போய் ஒரு நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன நட்சத்திரத்துல நிக்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். கேது அந்த நட்சத்திரம், முதல்ல ராகுவோ கேதுவோ இவங்களை பாம்புகள்னு சொல்லுவோம். அந்த கேது ஒரு நட்சத்திரத்துல நிற்கும் இல்லைங்களா, அந்த கேது நட்சத்திரத்துல அந்த நட்சத்திரநாதன் பலமா இருக்கணும். கேதுக்கு இடம் கொடுத்தவர் வலுவா இருக்கணும். இருந்தா அந்த கேது ஒன்றும் செய்ய மாட்டார், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். கேதுவுக்கு சுபர்கள் தொடர்பு, குரு தொடர்பு, குரு பார்வை, இதெல்லாம் ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கேது தான் தாடி. இந்த சனி கேது, குரு கேது எல்லாம் மேக்சிமம் தாடி வச்சுக்குவாங்க, வைக்காம இருக்க முடியாது அவங்களால. அந்த மாதிரியான கிரக அமைப்பு அந்த சனி கேது, குரு கேதெல்லாம். அப்ப கேதுவுக்கு பாருங்க எவ்வளவு பலம். அப்ப அவர் போய் ஒரு நட்சத்திரத்தில் நிற்பார். இப்ப அந்த கேது நின்ற நட்சத்திரம் ஒரு திரிகோண கேந்திரங்கள்ல உட்காருது, ஒரு நல்ல இடத்துல உட்காருதுன்னா அந்த கேது திசை அவருக்கு சப்போர்ட் பண்ணும். கேது நட்சத்திரத்திலே இருக்காருன்னா அவருக்கு யான பலம். தன் எந்த கிரகம் தன் சொந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் யான பலம். ஒருத்தர் கேது போய் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கு, இப்போ பூரத்தில் இருக்குன்னு வச்சுக்குவோம். சுக்கிரன் கேந்திரம் பெற்றோ, திக்பலம் பெற்றோ, உச்சம் பெற்றோ, வலிமை அமர்ந்திருந்தாருன்னா கேது திசை கண்டிப்பா அவருக்கு சப்போர்ட் பண்ணும், கண்டிப்பா தப்பு வராது. ஒரு ஆனாலும் கேதுங்கிறது ஒரு விரக்தி, ஒரு மன இறுக்கம், ஒரு மன அழுத்தம், தனிமைப்படுத்துதல், ஒரு போராட்டம் இல்லாம வாழக்கூடாது. எதுக்கு அந்த விரக்தி மைண்ட்ல உட்கார்ந்துருக்குன்னு நமக்கே தெரியாது. இதுல கேது போய் செவ்வாயோட நட்சத்திரத்திலேயோ, சனியோட நட்சத்திரத்திலேயோ, கேது ராகு நட்சத்திரத்திலேயோ, கேது சந்திரனோட நட்சத்திரத்திலேயோ இருந்தா யுத்தம், போராட்டம், மன அழுத்தம், குழப்பம், ஸ்கின் தொந்தரவு, மனச்சிதறல்கள், விபத்து, வழக்கு, தொழில் தடை, போராட்டம் எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த 4 கிரக நட்சத்திரத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீரியம் அதிகம்.
அந்த கேது எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரோ அந்த கிரகம், அந்த காரக கிரகம் இவர்கிட்ட ஒட்டு இல்லாம உறவும் இல்லாம பண்ணிவிட்டோம். இதெல்லாம் அவங்க பண்ற ஆச்சரியம். இதே நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க, டெக்ஸ்டைல்ஸ் இருக்கிறீங்க, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கீங்க, ஒரு ஜோஷியரா இருக்கீங்க, இல்ல ஒரு ஒரு ஆன்மீகத்துல பற்றோட இருக்கீங்க அப்படின்னா அந்த கேது சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு தப்பே வராது. கேது தான் முடி, தலைமுடி. யாருக்கெல்லாம் லக்னத்துக்கோ செவ்வாய் சனி கேது தொடர்பு வருதோ அவங்களுக்கெல்லாம் தலைமுடி நிறைய இருக்கும். சனி கேது தலைமுடி தான், ஜடாமுடி கேது சேருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். சிலருக்கு நிறைய அந்த முடி வச்சுக்கணும்னு ஆசை இருக்கும், அவங்களாம் கேதுவோட ஆதி. சனி கூட சேரும்போது அது நிறைய முடி இருக்கும், தலைமுடி. பல வர்ண கலர்களை சொல்றது கேது. வீட்டில் எங்காவது பல வர்ணங்கள் அடிச்சிருக்காங்க, ஒரு 10 கலர் 7 கலர் 6 கலர் இருக்குதுன்னா அவங்க கேது. அந்த வீட்டில் கேது நட்சத்திரம் கண்டிப்பா இருக்கு. அஸ்வினி மகம் மூலம் இருக்கும், இல்லாம இருக்காது. இல்லை 7ஆம் தேதி பிறந்தவங்க இருப்பாங்க, இல்லாம அந்த கேது ஆதிக்கம் அங்க வராது. அப்ப அந்த கேது ஆதிக்கத்துக்கு அவ்வளவு வலிமை. அப்ப கேது என்ன நட்சத்திரத்தில் நிற்குதுன்னு பார்க்கணும். அந்த நட்சத்திர அதிபதி 6, 8, 12 மறைஞ்சோ இல்லை அந்த நட்சத்திர அதிபதி நீசமானார்னா கேது திசையில புரட்டி போட்டுரும். கேதுக்கு அப்படி நின்று ஒரு சுபகிரகம் பார்த்துச்சுன்னா மேனேஜ் பண்ணி ஓட்டிடலாம். இல்லைன்னா போராட்டத்தோட உச்சமா இருக்கும், நெருக்கடியா இருக்கும், சமாளிக்கவே முடியாது, ஏண்டான் இருக்கும். அப்ப கேதுக்கு அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு பலம். சில கிரகங்கள் கேது நட்சத்திரத்தில் நிற்கும். அதுவுமே என்ன செய்தின்னு கேட்டோம் நம்மள ஒரு உழுக்கும். பொதுவாகவே உங்களுக்கு ராகுகேது தனிச்சிருந்து ராகுகேது நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இல்லைனாலே நீங்க சேப்பர் சைடா இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த சர்ப்பங்களால் உங்களுக்கு தோஷம் கம்மின்னு அர்த்தம். இல்லை ராகு வலிமையா இருந்து அந்த ராகுவோட நட்சத்திரத்தில் ஒரு 3 கிரகம் 4 கிரகம் இருக்குதுன்னா உங்களை போட்டு தொந்தரவு பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதுக்கு நீங்க எல்லாம் ரெமெடி எடுத்துக்கணும், ரெகுலரா பரிகாரங்கள் மூலியமா எடுத்துக்கணும். ஏன்னா வாழ்ந்தாகணும் இல்லைங்க, பூமியில அடுத்த கட்டத்துக்கு நகரணுமே. அப்ப இதுக்கெல்லாம் சில விஷயங்களை நம்ம பர்ஃபெக்டா எடுக்கும்போது தான் நமக்கு வளம், வளர்ச்சி. கேதுனாலே ஒன்றும் இல்லைங்க, மனித முகம் இல்லாத வாளுள்ள தெய்வங்கள். விநாயகர், ஆஞ்சநேயர், சரபேஸ்வரர், இந்த மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் நீங்க வழிபாடு பண்ணிக்கலாம். ரொம்ப பிரார்த்தனை பண்ணும்போது இதுல இருந்தெல்லாம் நீங்க விடுதலை வாங்கலாம். மன நிம்மதியும் மன நிறைவும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். கேதுவோட அந்த ஆற்றலுக்கு அவ்வளவு பவர். ஞானகாரகன் சொல்றாங்க. வேற யாருக்கு இந்த பேர் இல்லை. புதன்னா புத்தி, சந்திரன்னா மனசு, அதோட போயிடும். சூரியன்னா அந்த மனசுலையும் புத்திலையும் உதிக்கிற கற்பனை. ஆனா கேது தான் ஞானம். ஞானத்துக்கும் அறிவுக்கும் புத்திக்கும் 3 வித்தியாசம் இருக்கு. ஞானம்னா என்ன தெரியுங்களா? எங்கேயும் போய் கத்துக்காம இன்டியூஷன்ல நமக்கா தோன்றது, இல்ல கத்துக்கிட்டதுல மேன்மை அடைஞ்சிருக்கிறது, அதான் ஞானம், அதான் பலம். கேதுதான் வாழ். பாருங்க, வாளுள்ள மிருகங்கள் எல்லாம் தன்னோட விஷயத்துல வேற எந்த கிரகமும் அதை விட ஒருபடி மேல இல்லாம அது மட்டும் உயர்ந்த இடத்துல இருக்கும். உதாரணத்துக்கு குரங்குக்கு வால் இருக்கு, மரத்துக்கு மரம் தவ்வுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குரங்குக்கு அதீத ஆற்றல் அந்த தவறுதுல, வேற யாரும் அதை பண்ண முடியாது. அப்ப அந்த வாளுக்கு கேதுதான் வாழ். அந்த வாளுக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு ஆற்றல். அந்த வாள் உள்ள தெய்வங்களை நீங்க போய் கும்பிட்டீங்கன்னா நீங்க செய்யற ஒர்க்கில், நீங்க செய்யற ஃபீல்ட்ல இதை விட தலை சிறந்தவர் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா விநாயகருக்கு தும்பிக்கை இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இந்த தொங்குற மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கேது ஆதிக்கம்னு நம்ம சொல்லியிருக்கோம். விநாயகருக்கு தும்பிக்கை இருக்கும், ஆஞ்சநேயருக்கு வாழ் இருக்கும். அப்ப இந்த பிரார்த்தனைகள் பண்ணும்போதெல்லாம் நமக்கு பலம் கிடைக்கும். ஏன் ஆஞ்சநேயருக்கு போகும்போது அவ்வளவு கஷ்டம் தீருது? ஏன் நல்லா இருக்கிறோம்? இதெல்லாம் பாருங்க, பார்த்தீங்கன்னாலே அந்த பலம் இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப கேது நட்சத்திரத்துல நிற்கிற ஒரு கிரகம் நல்ல நிலைமையில் இருக்கா, அதை யாராவது சுபர்கள் பார்க்குறாங்களா, இல்லை கேதுவை யாராவது நல்ல சுபர்கள் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு மேற்கண்ட நல்ல முடிவுகளை நம்ம ஜாதக ரீதியாக எடுத்து அந்த கேது திசையும் எளிமையாக விகாரம் இல்லாம நல்ல முறையா கொண்டு போறதுக்கு சில எளிய பரிகாரங்கள் எடுத்துட்டு நீங்களும் நிறைவான வாழ்க்கை வாழ முடியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.